தர்மபுரி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் இதில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தர்மபுரி நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்துல ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துல தான் முன்னாள் அமைச்சரும் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் MLA-வுமான KP அன்பழகன் பங்கேற்கல. தர்மபுரி மாவட்டத்துல அதிமுகவுக்கு 3 MLA-க்கள் இருக்கிறாங்க. அதுல பாலக்கோடு KP அன்பழகன், அரூர்ல சம்பத்குமார், பாப்பிரெட்டிப்பட்டியில மரகதம் வெற்றிவேல். இதுல அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி MLA-க்கள் கூட்டத்துல பங்கேற்கக்கூடிய நிலையில KP அன்பழகன் இந்த கூட்டத்துல பங்கேற்கல. அதிமுக தலைமை மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அதனால அவர் பங்கேற்கலன்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. KP அன்பழகனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல தர்மபுரி மாவட்ட செயலராகவும் இருந்தாரு. ஆனா தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த விவகாரத்துல மாவட்ட செயலர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்தப்ப KP அன்பழகனுடைய பதவியும் மாவட்ட செயலர் பொறுப்புல இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. மறுபடியும் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி அப்படிங்கிறது KP அன்பழகனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா மாவட்ட செயலர் பதவி தான் வேணும் அப்படின்னு உறுதியா இருந்த நிலையில தான் இன்றைக்கு தர்மபுரி நிர்வாகிகளோடு நடக்கக்கூடிய ஆலோசனையில KP அன்பழகன் முன்னாள் அமைச்சர் அவர் பங்கேற்பாராங்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தான் இன்றைய கூட்டத்துல KP அன்பழகனும் பங்கேற்கல. ஏற்கனவே காலையில கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளோடு நடைபெற்ற ஆலோசனையில முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியும் பங்கேற்காத நிலையில இப்போ மற்றொரு அமைச்சர் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனும் இந்த கூட்டத்துல பங்கேற்கலங்கிறது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.